எப்படி சொல்றது, ஆச்சரியத்துல நான் வந்து அவரை பார்த்துட்டு இருந்தேன். எப்படி எப்படி ஒரு சின்ன வயசுல இந்த சமுதாயம் மேல தொடர்ச்சியா இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும், இந்த சமுதாயத்துக்கு நம்மளோட பங்களிப்பை தரணும் அப்படின்னு ஒருத்தன் வந்து யோசிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். அந்த யோசிக்கிற விஷயத்தை செயல்படுத்தணுங்கிறது வந்து ரொம்ப கடினமான விஷயம். அதுக்கு வந்து என்னன்னா, ஒட்டுமொத்த ஃபேமிலி வந்து ஒரு பெரிய சப்போர்ட் வேணும். அதுக்கு வந்து கூட இருக்கிறவங்க வந்து சரியான ஆட்கள் இருக்கணும். தன்னை முதல்ல வந்து முழுமையா உணர்ந்து, அடுத்து சமுதாயத்தை உணர்ந்து, சமுதாயத்தோட தேவை என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன வயசுல மெச்சூர்டா அதை வந்து அணுகணும். அடுத்தது இவர் போய் யாரு கூட வந்து முதல்ல அசோசியேட் ஆகியிருக்காரு அப்படின்னு கேட்க போனா, நாம் பெரிதும் மதிக்கும் மாமனிதர் நம்மாழ்வார் ஐயாவை பற்றி சொன்னாங்க. அந்த நம்மாழ்வார் ஐயாவோட இவருடைய தொடக்கம், அதை எந்த அளவுக்கு அவர் வந்து சீரிய முறையில் எடுத்துட்டு வந்தாரு, எத்தனை பெரியவங்க நிறைய பேர் இருக்கும் பொழுது இவர் வந்து அந்த கொள்கையில எந்த அளவுக்கு அவரோட ஒற்று போய் அவரோட எந்த அளவு சேர்ந்து நின்று உழைச்சிருந்தாருன்னா அவரோடைய இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறது வந்து எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப பெருமையா இருந்துச்சு. நம்ம சார்ந்த ஒரு பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட வந்து சமகாலத்துல தான் இருந்திருப்போம். அவங்க வந்து இயற்கையையும் மண்ணையும் மக்களையும் நேசிச்சு ஒரு விஷயத்துக்குள்ள வந்து டிராவல் ஆகி இந்த லெவல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு இது வந்து என்னன்னா ஒரு மருந்தில்லாத உணவு அப்படிங்கிறதுலேருந்து தாண்டி மருந்தில்லாத மருத்துவத்துக்குள்ளரையும் வந்திருக்காரு. இதுக்கு ஒரு விஷன் வேணும். இந்த விஷன் வந்து கூட இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து ஒரு பில்லர் மாதிரி ஒரு பெரிய குரூப் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கிறது எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து நல்ல விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறதே கஷ்டம். அது செய்யணும்னு நினைக்கிறத செய்யறது வந்து அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னைக்கு வந்து அக்கு சிகிச்சையாளர்கள் மாநாடு வந்து ஒரு தமிழ்நாடு அளவுல பண்ற அளவுக்கு வந்து ஒரு மக்கள் இயக்கமா அதை எடுத்துட்டு வந்து அடுத்த கட்டத்தில் கொண்டாந்து நிப்பாட்டி இருக்காங்கிறதே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இது வந்து என்னன்னா ஒட்டுமொத்தமா இப்ப தமிழகத்தின் சில பகுதிகளில் பிரபலமாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அகவெளிங்கிறது வந்து தமிழகம் பூரா ஒரு ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிற்கணும். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்களுக்கான பங்களிப்பை வந்து இந்த அகவலிக்கு கொடுக்கணும். இது வந்து என்னன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் அவரோட இருந்து உரையாடிக்கிட்டு இருந்த நேரம் அகவலி பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு சொல்றேன். உங்களுக்கெல்லாம் என்னை விட எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அகவலியில இருந்து நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மக்கள் நல்ல பணியில இருந்துகிட்டு இருக்கீங்க. நான் இதுக்கு வந்து புதியவன் தான். நான் வந்து எட்டியிருந்து அகவலி பத்தி கேட்டு தெரிஞ்ச ஒரு ஆள் தான். ஆனா அகவலியோட பெருமையை வந்து என்னால் உணர முடியுது. என்னால வந்து என்னன்னா அந்த அகவலியோட செயல்பாடு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்குள்ள வந்து ஒரு பிரமிப்பையும் ஒரு பெருமையையும் ஏற்படுத்துது. அகவெளிக்குள்ள நீங்களும் ஒரு பார்ட்டா இருக்கீங்கன்னா அது மிகப்பெரிய ப்ரைடான விஷயம். அதை வந்து நீங்க வந்து இந்த அகவெளியை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்றதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு எஃகு பில்லர் மாதிரி கூட நிற்கணும். ஏங்கல்ஸ் ராஜாவா இருக்கட்டும், அண்ணன் அன்பழகன், மனோகரன், இன்னும் ஏனைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாருக்கும் நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து இணைஞ்சிருந்தீங்கன்னா கூட இந்த அகவலியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா இப்ப நீங்க வந்து என்னன்னா இதுல வந்து ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. தெரிஞ்சுட்டு நீங்க ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சீங்கன்னா படிச்சுட்டு நீங்க அப்படியே போயிடலாம். நீங்க உங்களுடைய துறையையோ உங்களுடைய வேலையோ உங்களுடைய குடும்பத்தையோ பார்த்துட்டு போயிடலாம். ஆனா இது மாதிரி ஒரு மக்கள் இயக்கத்தோட சேர்ந்து நீங்க டிராவல் பண்ணியிருக்கும் பொழுது இந்த மக்கள் இயக்கத்துக்கு உங்களாலான எல்லா பங்களிப்பையும் மேல மேல கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வந்து அகவலி வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா உணர்ந்ததால மட்டும்தான் நீங்கள்லாம் இதோட டிராவல் ஆகுறீங்க. இல்லாட்டா உங்களால டிராவல் ஆகவே முடியாது. இன்றைய காலகட்டத்தில் வியாபாரத்தை முன்னிறுத்தி நடந்து கொண்டிருக்கின்ற உலகத்துல நீங்க வந்து பொதுமக்களுக்கும் இதுக்கு நம்மளோட இயற்கைக்கும் விரோதமா இல்லாம அதற்கு ஆதரவா செயல்பட்டு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். இந்த அகவெளி தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தன்னுடைய கிளையை பரப்ப வேண்டும். அடுத்தது வந்து
இந்திய அளவில் இப்பவே மகாராஷ்டிரால இதெல்லாம் வந்திருக்காங்க. இந்திய அளவில் வந்து ஒரு ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிற்கணும். இப்படி வளர்ச்சி வரும் பொழுது இப்ப வந்து அகவெளிங்கிறது வந்து ஒரு நல்ல மனிதர்கள் ஒரு கூட்டமைப்பா இருந்து அவங்களுக்குள்ள ஒண்ணு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே இருக்காது. இது வந்து ஒரு மாநில மாநாடாவது ஒரு வந்து தமிழ்நாடு தெரியக்கூடிய ஒரு செயற்பாட்டா ஆக போகுது அப்படிங்கிறப்ப வந்து நிறைய கேள்விகள்லாம் வரும். இங்க வந்து என்னன்னா நன்மை தீமை நல்லது கெட்டது அப்படின்னு ஒண்ணு இருக்கும். எப்பயுமே வந்து நல்லது செய்யறது வந்து ரொம்ப கஷ்டமானது. தீமை அல்லது வந்து தீயதை வந்து வந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா இங்க வந்து பொது வெளியில வியாபார யுகத்துல இருந்துகிட்டு இருக்க காலகட்டத்துல தீமையை நோக்கிய அட்ராக்ஷன் இங்க மக்களுக்கு நிறைய அதிகமா இருக்கும். தீமை தான் வெல்லும் அப்படின்னு எங்க சினிமாவில் வந்து பாட்டு வைப்போம். அந்த மாதிரி தீமையை நோக்கின விஷயம் இவனை வந்து காலங்காலமா மிதிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தனை வந்து எவ்வளவு வேணாலும் மதிக்கிறதுக்கு கத்திருப்பான். ஆனா தோல் மேல கை போட்டு அவனை மதிச்சோன்னு வச்சுங்களேன், அவன் வந்து அதை வந்து திருப்பி அந்த அந்த மரியாதையை தரணும்னு கூட சமூகம் தராது. இது வந்து என்னன்னா ஒரு இடத்திலிருந்து இந்த அகவெளி வந்து பெரிய லெவல்ல வளர்ந்து வரும் பொழுது இதற்கு வந்து வந்து மாற்று கருத்து. ஏன்னா இன்னைக்கு காந்தியை வந்து யார் வேணாலும் விமர்சனம் பண்ணிட்டு பேசாம நடந்துட முடியும். ஆனா கோட்சேவை வந்து இங்க விமர்சனம் பண்ண முடியாது. காந்தியா வாழ்றதுதான் கஷ்டம். இன்னைக்கு வந்து இங்க உள்ள ஒரு ஏங்கல்ஸ் ராஜாவோ இந்த அகவெளியோ மக்களை முன்னிறுத்தி இயற்கையை முன்னிறுத்தி நான் நல்லது பண்றேன் அப்படின்னு வர்றாங்க. அவங்க மேல வந்து போதுமான வெளிச்சம் படாத வரைக்கும் பாவம்பா ஏதோ நல்லது பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற லெவல்ல இருப்பாங்க. இல்ல அது மேல வந்து போதிய வெளிச்சம் வந்துருச்சு, ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கமா மாறுது அப்படிங்கிறப்ப வந்து என்னன்னா அது சார்ந்த எதிர்கருத்துக்கள்லாம் கூட வரும். அப்ப வந்து என்னன்னா நீங்க தான் அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தூண் மாதிரி நின்று பில்லர் மாதிரி நின்று இந்த இயக்கத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கணும். இது இது என்னன்னா இது நிறைய நிறைய விஷயங்கள்ல வந்து என்னன்னா அந்த புரிதல்கள் இருக்கும். நீங்க வந்து என்னன்னா ஒரு நமக்காக ஒரு தஞ்சை பகுதியிலேயோ இல்லை ஒரு பர்டிகுலரா ஒரு பகுதியிலேயே இருக்கும் பொழுது இந்த இயக்கத்தோட செயல்பாடு ஒன்றா இருக்கும். இது அடுத்த கட்டத்துல தன்னோட கிளையை விரிக்கணும். ஒரு தமிழ்நாடு அளவுல அல்லது இந்திய அளவுல ஏன் ஏசியாவிலேயோ இல்லை உலக அளவுலேயோ இந்த அகவெளி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இதாகும் போது நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது என்னன்னா ஒரு பருந்து பறக்கிறப்ப வந்து பக்கத்துல தவளைகள் வந்து அதோட ரெக்கைகளுக்கு வந்து கட்டு போட்டுறக்கூடாது. அதை வந்து நீங்க வந்து ஷீல்டு மாதிரி இருந்து பார்த்துக்கணும். அடுத்தது இந்த அக்கு பத்தி சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மருந்து இல்லாத மருத்துவங்கிறதை விட எனக்கு தெரிஞ்சதை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு மிகப்பெரிய ஹோப்பை கொடுக்குறீங்க இண்டஸ்ட்ரிக்கு. ஹீலர்னு சொல்றோம். இப்ப நான் வந்து ஒரு சினிமா எடுக்கும்போது ஒரு நல்ல சினிமா என்ன மாதிரி பார்ப்பேன்னா இந்த திரைப்படம் மக்களை மகிழ்விக்கணும், மக்களை மகிழ்விச்சுட்டு அது மூலியமா இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைப்போம். என் சார்ந்த துறைங்கிறதுனால சொல்றேன். ஆனா உங்களோட துறையே என்ன இருக்குன்னா நீங்க ஒரு ஹீலரா இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு சக மனிதனுடைய வலியை போக்குறதை விட சிறந்த விஷயம் எதுவுமே கிடையாது. அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. நீங்க வந்து என்னன்னா அக்குங்கிறது வந்து ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது, அது ஒரு ப்ரிவிலேஜ். அதை வந்து நம்ம முதல்ல உள்ள எடுத்துக்கணும். சக மனிதர்களோட வழியை தொலைச்சு சக மனிதரோட வாழ்வியல்ல அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்கிறது வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. இந்த இடத்துல வந்து இந்த அக்குவை வந்து ஒரு படிப்பா முடிச்சு அதுக்கான பட்டயங்கள் வாங்குறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இயற்கை நலம் சார்ந்து டிராவல் ஆகக்கூடியவங்களுக்கு பில்லரா நிற்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு பெரிய விழாவில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவர்கள் வேண்டுமானால் தன்னை கடவுளாக நினைக்காமல் இருக்கலாம். ஆனால் வலி நீங்கிய பிறகு அந்த நோயாளி கையெடுத்து கும்பிட்றான் பாருங்க, அந்த இடத்தில் கடவுள் நிலையை அவர் அடைகிறார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாநாட்டில் திரண்டிருக்கிற ஏறக்குறைய அரங்கம் நிரம்பி இருக்கிற இந்த திருமண மண்டபத்தில் நீங்கள் எல்லோருமே எனக்கு கடவுளாகத்தான் தெரிகிறீர்கள்.
ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் மருத்துவராக இருக்கிறது பெரிய சவால். மருத்துவராக, ஏன்னா வர்ற நோயாளி எல்லாருமே மருத்துவர்கள். அவன் தன்னை ஒரு டாக்டர் நினச்சிக்கிட்டு தான் டாக்டர்கிட்டே வர்றான். ஆனால் அறிஞ்சோ அறியாமலோ அவன் கடவுள்கிட்ட கூட உண்மையை சொல்றது இல்லை, டாக்டர்கிட்ட சொல்லித்தான் தீர வேண்டியிருக்கு. உண்மையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் செய்கிற வேலை சந்தேகம். இது வேலை செய்யுமா வேலை செய்யாதா, ஆராய்ச்சியாளராக மாறிடுறான். மருத்துவர் சொல்ற எதையுமே கடைபிடிக்கிறது இல்லை, அதை எதையுமே பின்பற்றுறது இல்லை. ஆனால் அவனுக்கு உடனடியாக வந்து ரிசல்ட் தேவை. இது குணமாகுமா, இது வேலை செய்யுமா? குறிப்பாக எனக்கு அக்குபஞ்சர் மருத்துவத்தை பற்றி முழுமையாக எனக்கு தெரியாது, கொஞ்சம் தெரியும். என்னுடைய பாட்டி வந்து நடக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்போ எங்கள் பக்கத்தில், மதுரை பக்கத்தில் அந்த திருநகர் அப்படிங்கிற அந்த பகுதியில் ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர் எங்கள் பாட்டியை நடக்க வைத்தார். அப்போ எங்கள் பாட்டி என்கிட்ட சொல்லிச்சு, என்னம்மா உனக்கு அந்த டாக்டருக்கு இந்த டாக்டருக்கு என்ன வித்தியாசம்? அந்த டாக்டர் ஊசியை போட்டுட்டு எடுத்துடுறாங்க, இந்த டாக்டர் ஊசியை போட்டு அப்படியே உட்கார வச்சிடுறாங்க. இல்லைடா, அப்போ வலி போயிடுச்சுடா, கால் வலி. மருந்து இல்லை, மந்திரம் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு இடத்துல குத்துற ஒரு ஊசி ஒரு 75-80 வயது மூதாட்டியை நடக்க வைத்ததை நான் நேரடியாக கண்ப பார்த்தேன். நானே அதுக்கு சாட்சி. அதன் பிறகுதான் இந்த மருத்துவத்தின் மேல் எனக்கு மிகப்பெரிய அன்பும் மரியாதையும், அந்த மருத்துவர்கள் மீது எனக்கு பெரிய பேரன்பும் எனக்கு பிறந்தது. இன்னைக்கு இருக்கிற நவீன, எவ்வளோ நேரம் பேசலாம், நான் பாட்டு பேசிக்கிட்டே போகிறேன். ஏன்னா இப்போ வந்து என்னென்னா, மேடை ஏறும்போது 5 நிமிஷம் பேசினா போதும் சார். ஏன் 5 நிமிஷம் பேசினா போதும்? இல்லை சார், இன்ஸ்டாகிராமுக்கு 2 நிமிஷம் தான் சார் தேவை. ஏன்னா 1 நிமிஷத்துக்கு மேலே இன்னைக்கு பார்க்குற வழக்கமே போய்கிட்டு இருக்கு. மனுஷனோட பொறுமைங்கிறதே போய்கிட்டு இருக்கு. இல்லை, உலகத்தோட மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா, ஒரு குழந்தையிடம் கொடுத்த ஒரு செல்போனை எப்படி வாங்குறது அப்படிங்கிறது. படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதை எல்லாத்தையுமே பார்த்து அதுக்கப்புறம் படித்து தெரிஞ்சுக்கிறேன். எல்லா குழந்தைகளுக்கும் ஆச்சரியம்ங்கிறது போயிடுச்சு. நான் 15வது வயசுல தான் கடலையே பார்த்தேன். அந்த கடலை பார்த்த அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, ஒரு பேரனுபவமாக எனக்கு இருந்தது. அந்த அலை வந்து என் காலில் வந்து அப்படியே நீ உள்ளே இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த உணர்ச்சி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு இளைஞனுக்கு, ஒரு சிறுவனுக்கு நீங்கள் கடலை காமிச்சாலும் சரி, மலையை காமிச்சாலும் சரி, எதை காமிச்சாலும் அவனுக்கு ஆச்சரியம் வர மாட்டேங்குது, கேள்விதான் வருது. அப்படி இருக்கிற இந்த தகவல் தொழில்நுட்ப உலகத்தில் வந்து அக்குபஞ்சர் மருத்துவர்கள் ஒரு போராளிகள் தான். ஏன்னா எல்லாத்துக்குமே மாத்திரைக்கு பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில் தலைவலியா போட மாத்திரை, கால் வலியா போடுமா, வலி தெரியக்கூடாது, நாள்பட்ட நோயா மாத்திரையை போட்டு இந்த கணத்தில் இப்ப இந்த நேரத்தில் சரியாகும். இல்லை, இது தொடர்ந்து போனால் இதுக்கு பக்க விளைவு இருக்கு, இது இதை விட பெரிய ஆபத்தை உண்டாகும், அதை பற்றி கவலை இல்லை, அதை அப்போ பார்ப்போம். இப்படிங்கிற என்ன போக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில் அக்குபஞ்சர் மருத்துவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஊசி மூலமாக, இப்போ இதில் ஒரு கவிதை கூட படித்தேன். அதில்
சூட்சமமாக அந்த தொட்டாலே அது அக்குபஞ்சர் தான்றாங்க. ஒரு மனிதனை ஒரு மனிதன் தொட்டாலே, இன்னைக்கு உலகத்தில் யாருமே யாரையுமே நேரடியாக போய் சந்திக்க விரும்புறதே கிடையாது. வேலையே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஆயிடுச்சு. அவன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான், அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, நான் வந்து ஒரு வீட்டில் பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம், குழந்தை பிறந்திருக்கு, 12 மணிக்கு குழந்தை வெளியில் பாலுக்கு அழுகுது, தாயினால் இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு போக முடியல. கேட்டால் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஒர்க் ஃப்ரம் ரூம், நாட் ஹோம். போப்பு இருக்காரு. நண்பர்களே, நான் இந்த மேடைக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் கவிஞர், எழுத்தாளர், தோழர் போப் அவர்கள். அவர் ஒரு டாக்டர் அப்படிங்கிறது எனக்கு இப்போதான் தெரியும். ஆனால் தன்னுடைய பேச்சின் மூலமாக இந்த சமூகத்துக்கு ஊசி போட்ட ஒரு ஆள் அவர். இன்னைக்கு எல்லாருக்குமே ஊசி போடுறாரு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னுடைய 23வது வயசில் நான் பார்த்து வியந்த ஒரு மனிதர் அவர். அந்த சின்ன வயசில் அவ்வளவு கதைகள் மேடைகளில் பேசுவார், ரொம்ப அற்புதமாக பேசுவார். அந்த திருப்பரங்குன்றம் அதை சுற்றி இருக்கிற இலக்கிய கூட்டங்களில் வந்து அப்படி சொற்பொழிவு நிகழ்த்துவார். நான் ஒரு மாணவனாக உட்கார்ந்து அதை நான் பார்த்துருக்கேன். அவர் என்னை அழைத்ததும் நான் அதை நினச்சி தான் நான் வந்தேன். ஒரு ஆசிரியர் நம்மளை அழைக்கிறார், நாம் அங்கே போகணும், உடனே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த நிகழ்ச்சிக்கே வந்தேன். நான் உண்மையிலே எதிர்பார்க்கல, இவ்வளவு கூட்டம் இருக்கும் நான் எதிர்பார்க்கல. இவ்வளவு அக்குபஞ்சர் மருத்துவர்கள் மிக தீவிரமாக இயங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பல மாநாடுகளில் ஆட்கள் இல்லை, மைக் இருக்கு, கூட்டம் இல்லை. மனிதர்களை வந்து ஒன்றா கூட்டுறது கிடையாது, சந்திக்கிறது கிடையாது. பேசுகிற பேச்சாளர் ஆவேசமாக பேசிக்கிட்டு இருக்காரு, 1.5 மணி நேரம் பேசுகிறாரு, 2 மணி நேரம் பேசுகிறாரு. அப்போ நான் கேட்டேன், ஏங்க யாருமே இல்லைங்க, மொத்தம் ஒரு 5 பேர் தான் இருக்குது, ஏங்க இவ்வளோ நேரம் இப்படி என்னங்க ஆவேச சொற்பொழிவாக இருக்கேங்க? அது நம்ம ஆளுங்களுக்கு இது மைக்குன்னு தெரிய மாட்டேங்குது, ஒலிபெருக்கி இதுக்கு பேர். மெதுவாக பேசினாலே சூரமாக கேட்கும். ஒளியை பெருக்கிறது தானே ஒலிபெருக்கியோட வேலையை. இதில் ஏங்க இவ்வளவு கத்துறீங்க அப்படின்னா, சார் உங்களுக்கு தெரியாது சார், நான் இங்கே இருக்கிறவங்களுக்காக பேசலை சார். அப்புறம் எதுக்குங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? யூடியூப்புக்காக பேசுகிறேன் சார். ஓ, அப்போ பேச்சில் 2 வகை இருக்கா? யூடியூப்புக்கு ஒரு பேச்சு, யூடியூப்புக்கு ஒரு பேச்சு, நேரில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஒரு பேச்சா? இப்போ எனக்கெல்லாம் எப்படின்னா வந்து, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே, இப்போ உதாரணத்துக்கு 2ஆம் உலகப் போரில் ஸ்டாலின் தன் படைகளோட ரஷ்யாவுக்குள்ளே நுழைஞ்சார் அப்படின்னும் போது ஒரு ஆள் டக்குன்னு எந்திரிச்சு என்ன சொன்னீங்க, அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு ஏதாவது ஒரு மறுத்து சொல்லிட்டாருன்னா என்னுடைய படை சிதறிடும். நான் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுவேன், பேச மாட்டேன். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லாருமே, ஏன்னா அவர் போப்பவர்கள் கூட கேட்டாங்க ஃபோட்டோ எடுக்கும்போது, கரெக்டாக நான் இந்த பக்கம் தள்ளி வந்தேன், கேமரா பார்த்து வர்றீங்களே அப்படின்னாரு. சொல்லலை அவர்கிட்ட, ஏன்னா இங்கே இருக்கிற பசங்க ஒரு டைரக்டர் எங்கே நிற்கிறதுன்னு தெரியலன்னு வாங்க. இங்கே நிற்கிறீங்களே, இந்த போடியம் உங்கள் வயிற்றுக்குள்ளது வெளியில் வராதா, தள்ளி நிற்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க பசங்க. ஸோ இந்த மாற்று மருத்துவம் இது ஒரு பண்பாட்டு வேலை, ஒரு கலாச்சார வேலை. என்ன கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் என்ன, ஒரு சீன மருத்துவம். நான் இதை பற்றி ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நான் படிச்சிருக்கேன். ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து அவருக்கு சுவாசத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்போது
அவர் சீன பயணம் மேற்கொள்ளும் பொழுது அவருக்கு இந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு அவருக்கு உடனே குணமாச்சு. அதனால தான் அவர் வந்து இந்தியாவுக்கு இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு நான் இப்போ இல்லை 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பு நான் படித்தது எனக்கு ஞாபகம். இப்போ இதிலிருந்து ஒரு விஷயம், ஜவஹர்லால் நேருவாக இருக்கட்டும், அது சீனு ராமசாமியாக இருக்கட்டும், நேரடியான அனுபவங்களின் மூலமாக பெறுகிற அந்த உண்மை இருக்குல்ல, அதை யாருமே மறைக்க முடியாது, அதை யாருமே மாற்ற முடியாது. மனநல மருத்துவத்துக்கு மிகவும் முக்கியத்துவத்தை அக்குபஞ்சர் மருத்துவர்கள் தருகிறார்கள் அப்படின்னு நான் பார்த்தேன். இன்றைய காலகட்டத்துக்கு அது ரொம்ப தேவையா இருக்கு. வாய்ப்பு இருந்தால் தமிழ் சினிமாவுக்கே கூட நீங்கள் ஊசி குத்தலாம். சட்டையை போட்டுக்கொண்டு வெளியே வான்னு சொன்னா கூட ரத்த சட்டை போட்டு தான் வெளியே வருவேன்னு சொல்ற ஒரு கோபம், ஒரு வன்மம், ஒரு